යුක්තිය හැමදාම දැස් සඳ කරනවා. ගණිතයෙන් අංක එක් කොට සොසලා ඉතිහාසයෙන් උන් අපි තර්ක පරදා වර්ග සංහාර බිම පහුරුගා ගිලදා ඇදෙන්නේ තුපසටද ඇත්ත මගදා කලපුවක් බලා හඳ තරු ඇති රැයම කැළඹුමක් කළා ඒ හඬ ඇත ලොවම පිළිමයක් වෙලා හැරගිය ඒසෝ පිළිමයක් වෙන්න කළ යුතු දෑ බොහොම කාලයෙන් වැසෙනදා බොහෝ දෑ අතරේ ඉපදිලා මිය ගියත් මේ මිනිස් සංසාර කතරේ සමතලා කෙරුවාට අතීතයේ හංගනා අතරේ දැවෙන දේ මිනිසුන්ට හරිබරයි මිතුරු උදයා තෙමකෝ 2009 மே மாதம் நான் எனது உயர்கல்வி படிப்புக்காக கொழும்பிலிருந்து பார்த்த சில காட்சிகளை ஒரு கவிதையாக எழுதியிருக்கின்றேன். அவர்கள் பரிமாறிய பாச்சோட்டில் இரத்த வாடை, அவர்கள் பரிமாறிய பாச்சோட்டில் இரத்த வாடை, வடக்கில் சிதறிய இரத்தம் தெற்கிலும் தெரித்தது. கண்ணீரில் கலந்து வடிந்த குருதியை துடைத்து கால்கள் தெரியா திசையில் நடை சென்றது. அக்கா தங்கை அண்ணன் தம்பியெல்லாம் இறந்த எண்ணிக்கை சொல்லும் வெறும் இலக்கங்கள் ஆகின. விசகுண்டுகள் பொத்துக்குண்டுகள் பட்டினியென சாவதற்கு பல வழிகள், வாழ ஒரு வழி கூட அங்கு தெரியவில்லை. கொழும்பின் இணையதள கடைகளிலும் முடக்கி வைத்த இணையங்கள் பிணக்குவியல்களால் நிறைந்தன. பார்த்துவிட்டு என்னை போல் பலர் கண்ணீரை அங்கேயே கரைத்து நகர்ந்தனர். புத்தரின் போதனை கேட்டவர்கள் எங்கே? போதிவரம் அங்கே போனது. அன்பை போதித்த வெள்ளை ரோஜா குருதியால் சிவப்பானது. பாற்றோரும் பட்டாசும் என்றிருந்த தலைநகர் என் உணர்வின் மேல் எண்ணெயை ஊற்றி எரித்தது. இதை கொண்டாடுகின்றார்கள். ஒரு கர்ப்பிணி தாயின் வயிற்றை கிழித்து செல்லில் பாதியாக வெளியே வந்த சிசுவின் மரணத்தையா? இதை கொண்டாடுகின்றார்கள். ஒரு கர்ப்பிணி தாயின் வயிற்றை கிழித்து செல்லில் பாதியாக வெளியில் வந்த சிசுவின் மரணத்தையா? அப்பா அம்மாவின் சிதறிய உடல்களில் கைகால்களை அள்ளிச் சுமக்கும் சிறுவனின் வலியையா? அம்மாவை காக்க குருதி கொடுத்த மகளின் தலையில் விழுந்த குண்டுகளையா? கொத்தாக செத்து மடிந்த சிறார்களையா? கனவுகளோடு வாழ நினைத்த இளைஞர்களையா? இடைவெளியே இல்லாமல் நிரம்பியிருந்த பிணங்களையா? எதை கொண்டாடுகின்றார்கள்? இறந்தது யார்? அவர்களுக்கு யாரோ? வலிகளில் சிரித்த முகங்கள் எல்லாம் மனிதம் மறந்த நொடிகளை இலகுவாய் கடந்தன. வேதனைகளின் மூட்டையொன்றின் பாரத்தை சம்பந்தமில்லா இடத்தில் சுமந்து கொண்டு திரிந்த காலம் அது. 2009 மே நான் செய்வதறியாது சுற்றித்திருந்த கொழும்பு மாறியதா? 2009 மே நான் செய்வதறியாது சுற்றித்திருந்த கொழும்பு மாறியதா? மாறுமா? ஆனால் மாற வேண்டும். பிறந்தவர்கள் எல்லாம் வாழ வேண்டும், உரிமையோடு வாழ வேண்டும். நன்றி. Nandikada, a poem by Nilangan, translated by Shashtrava. This iron and this ash are all that remains after those who had lived and breathed had been burnt away. They plundered the precious remains and heaped the bones and the rusting ironware in the salt-laden mud. Now, after 2 seasons of rain, dreams lie rusting in the salt fields.
The sun sinks behind trees and drowns in the waters of Nandikara. The waterfowl wait, holding fast the last words of those who have vanished. ஜெயபிரதா மோசஸ் என்பவர் மாந்தோட்டம் மகதி என்ற புனைப்பெயரில் எழுதிய கவிதை. இதை நான் தெரிவு செய்ய ஒரு காரணம் இருக்கிறது. இறுதி யுத்தத்தின் போது சாதாரண தரம் மெனிக் ஃபார்ம் முகாமில் இருந்து எழுதிய இவர் 2011 ஆண்டு தனது உயர் பாடவிதான வேலை திட்டத்திற்காக எழுதிய கவிதை தொகுப்பு, அவரது முதல் கவிதை தொகுப்பு இது. ஒரு சிறுமி இந்த யுத்தத்தினால் எவ்வாறு பாதிக்கப்பட்டார், அந்த மாணவி படித்து பல்கலைக்கழகம் சென்றார். ஆனால் அந்த யுத்தம், அந்த முகாம், அந்த வேதனைகளை ஒரு சிறுமியின் குரலில் பதிவு செய்யப்பட்ட தொகுப்பு இது. வலிகளின் மொழி. அனலில் பட்ட புழுவென்றாலும் துடியாய் துடித்து இறந்துவிடும். ஆனால் அனலிலே வெந்து அங்கமெல்லாம் நொந்து இப்போதும் ஒரு வெதுவெதுப்பான வெந்நீருக்குள் நாம். 4 சுழல் கம்பி வேலி, 4 பக்கமும் தொடர்ச்சியான காவல், 4 கட்டத்தையும் 400 மீட்டர் சுற்றத்தையும் தவிர நாள் முழுதும் நாம் அங்கே வேறெதுவும் பார்த்ததில்லை. அறியாததை அறியச் சொல்லும் அளவான வயதிலே அடுத்த கால் எடுத்து வைக்க அனுமதியோ தடை எமக்கு. பார்ப்பதெல்லாம் பரிசோதிக்கும் பருவ வயதினிலே பக்கத்து தெருக்கூட பார்த்ததில்லை நாம் அங்கே. பயரும் பானும் பழைய குருடிகளாய் மாறி மாறி கதவு தட்டும். பாதிப்பதம் அவிந்த பார்சல் சோத்துக்காய் கால்நாள் வரையில் காவல் நிற்போம். தொற்றா நோய்களையும் தொற்ற வைக்கும் கழிப்பறைகள், ஈக்கள், கொசுக்கள், நுளம்புகள். ஆக்கள் மட்டுமா, நாங்களும் தான் அகதிகள் என்று இறைந்தபடி. நோய்களுக்கு குறைவில்லை, சின்னம்மை பெரியம்மை என அம்மையரின் ராஜாங்கம். ஆஸ்துமா, காசநோயின் அண்ணன் தம்பியாய் பல நோய்கள், இருமல், செருமல், சீரல், காரல் என ஓயாத ரிங்காரங்கள். திரும்பும் திசையெல்லாம் சனம். சாமமானாலும் எங்காவது ஓர் மூலையில் சத்தம் கேட்கும் ஓயாத இரைச்சல், உரசப்படும் நெரிசல். பகலெல்லாம் பரபரப்பு, இடம் போதாதென்று இரவிலும் கண்விழிப்பு. எத்துணை நலன் புரிகள் தொடர்ந்தும் அலைமோதும் கரையென வாழ்ந்த எமக்கு மீள்குடியேற்றம், விடுதலை என்பதெல்லாம் கனவிலே தோன்றி நினைவிலே மறைந்து போகும் எதிர்பார்ப்புகள் தான். நன்றி. அடுத்ததாக நாங்கள் இந்த தீப்பந்தத்தை கடலில் கரைக்கிறோம். உங்கள் கையில் இருக்கும் அந்த பூக்களை இதோடு சேர்த்து வந்து நீங்கள் கடலில் போட்டு இந்த தீப்பந்தை கரைப்பதற்கு உதவி செய்யுங்கள். அதன் பின்னர் இங்கு உப்பு கஞ்சி, நெல்வாய்த்தால் கஞ்சி வழங்கப்படும். அதையும் பருகிவிட்டு මේ පහන අරන් කියලා දුන්නද දානවා. වගේම අපේ තියෙන මල්ටි කට් ඕගොල්ලන් අපිට එක්ක මෙවිලා මොකද කරන්න. ඊට පස්සේ අපි නිවායකල් කැද මෙතන විදාගෙනවා. ඒකත් නිමි සහභාගී වෙන්න කියලා ඉතාම කාර්යයක ආරාධනා කරනවා. Please take some and join us as we see. And we will have time after that.
ஏற்படுத்தப்பட்டுள்ளது